என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y² = -8x கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிடலாம். கிவன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y² = -8x. இப்போது பேரபோலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது. அதை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ஒயினுடைய டிகிரி பாருங்கள் 2, எக்ஸினுடைய டிகிரி பாருங்கள் 1. நல்லா கவனிங்க. ஒயினுடைய டிகிரி பாருங்கள் 2, எக்ஸினுடைய டிகிரி பாருங்கள் 1. டிகிரிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. ஒயினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 2, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 1. புரியுதுங்களா? அப்போ ஒயினுடைய டிகிரி வந்து 2, எக்ஸினுடைய டிகிரி வந்து 1. இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக வந்து இது வந்து பேரபோலா. இப்போ இந்த சம்மில் ஒய்யோட டிகிரி வந்து 2 இருக்குது, எக்ஸனுடைய டிகிரி வந்து 1 இருக்குது. இல்லை, சில ப்ராப்ளத்தில் எக்ஸோட டிகிரி வந்து 2 இருந்து ஒய்யோட டிகிரி வந்து 1 இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா டிகிரி வந்து 2 அண்ட் டிகிரி வந்து 1 இந்த மாதிரி வந்ததுனாவே இது வந்து என்ன, ஒரு பேரபோலா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். y² எழுதிடலாம். இந்த மைனஸ்க்கு மைனஸ்ன்னு கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க. இந்த மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டேன். இந்த 8 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 8க்கு பதிலாக அந்த நம்பருக்கு பதிலாக நம்ம 4a கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நம்ம y² மைனஸ்க்கு மைனஸ், இந்த 8 நம்பருக்கு பதிலாக 4a கொடுத்துட்டேன். இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போ y² = -4ax தான் இதனுடைய ஃபார்ம். இது வந்து ஒரு பேரபோலா. ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணலாம். அந்த மைனஸ் விட்டுருங்க. எப்பயுமே அந்த நம்பர் மட்டும் தான் ஈக்குவேட் பண்ணணும். 4a = 8 இங்கே எழுதலாங்களா? 4a = 8. ஏனுடைய வேல்யூ வேணும். அப்போ 8 / 4 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 4 கீழே வரும்போது / 4 மாறும். 1 4s are 4, 2 4s are வந்து 8. அப்போ ஏனுடைய வேல்யூ வந்து 2. புரியுதுங்களா? இப்போ கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 8 / 4 காமிச்சிங்கன்னா ஏனுடைய வேல்யூ வந்து 2ன்னு வரும். இப்போ மைனஸ் விட்டுட்டு தான் எடுக்கணும். இப்போ மைனஸோட சேர்த்து எடுத்தாலும் -4a = -8ன்னு வரும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களாம்மா? இப்போது ஃபஸ்ட் இந்த நம்மளுக்கு பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு எந்த டைப்புன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட் வரைஞ்சிக்குங்க. இது வந்து என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய் ஆக்சிஸ். கரெக்டுங்களா? இப்போது இந்த படம் வந்து எந்த சைடு வருங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கணும்னா, ரைட் சைடு என்ன வேரியபிள் இருக்குது அதை டிக் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ் எதில் இருக்குது பாருங்கள், -xல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா y² = -4ax. கரெக்டுங்களா? இந்த எக்ஸை டிக் பண்ணிக்கணும். எக்ஸ் வந்து எதில் இருக்குது பாருங்கள், நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வரும்னு பாருங்கள். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வரும், இங்கே தானே வருங்க. பார்த்தீங்களா? அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் அந்த கர்வ் வரும். புரியுதுங்களா? எப்படி இந்த படம் வரும்னு சொல்லி எப்படி நான் தீர்மானிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிடறோம். அப்போ ரைட் சைடு என்ன வேரியபிள் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கணும். ரைட் சைடு இருக்கிற வேரியபிள் வந்து எக்ஸு. அந்த எக்ஸ் வந்து +x -xன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்கனால -x. அப்போ வந்து -x ஆக்சிஸில் தான் அந்த வந்து கர்வ் வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா -x ஆக்சிஸில் இப்படி வரும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்ன, பேரபோலா ஓப்பன் வந்து நம்மளுக்கு என்ன, லெஃப்ட் வேர்டு. அப்போ இங்கே இடத்துல எழுதிடலாங்களா? அப்போ இங்கே எழுதிடலாம், பேரபோலா ஓப்பன். இந்த சைடு இருந்தால் ரைட் வேர்டு, இங்கே இருக்கிறனால லெஃப்ட் வேர்ட்ஸ். அப்போ பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். y² = -4ax பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. இப்போ 1 by 1 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். வெர்டெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடம் தான் வந்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து v ஆஃப் 0,0. 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். ஃபஸ்ட் இங்கே எடுத்து எழுதிடலாங்களா? அப்போ வெர்டெக்ஸுங்கிறது என்னென்னா v ஆஃப் 0,0. வெர்டெக்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் v. இந்த இடம் பாருங்கள், இந்த கர்வ் வந்து டச் ஆகிட்டு போது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சிஸ்ங்கிறது என்னன்னா, இந்த கர்வ் வந்து என்ன ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள். இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? இது எக்ஸ்னா இது என்ன, எக்ஸ் டேஷ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ அந்த என்ன ஆக்சிஸில் இருக்குது, இந்த படம் வந்து என்ன ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த படம் இருக்குது. இந்த கர்வ் பாருங்கள், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. அதனால் அந்த ஆக்சிஸ் எழுதிடணும். ஆக்சிஸுங்கிறது அந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம், அல்லது எக்ஸ் ஆக்சிஸினுடைய ஈக்குவேஷன் வந்து y = 0ன்னு எடுத்து எழுதிடலாம். ஆப்போசிட் எழுதணும். அடுத்து பாருங்கள், ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து எங்கே வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோக்கஸ் வந்து எங்கே வரும்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தை வச்சு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஃபோக்கஸ் வந்து எப்போயுமே இந்த கர்வுக்குள்ளே தான் வரும். இதுதான் கர்வ். இந்த கர்வுக்குள்ளே தான் வந்து என்ன வரும், ஃபோக்கஸ் வரும். அப்போ இதுதான் ஃபோக்கஸ். கர்வுக்குள்ளே தான் எங்கே வரும், ஃபோக்கஸ் வரும். புரியுதுங்களா? அப்போ எஃப்ங்கிறது ஃபோக்கஸ்.
இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வருது. இந்த ஃபோக்கஸு பாருங்கள் என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் தான் கட் பண்ணுது. புரியுதுங்களா? அது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா? இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த படம் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ -a,0 இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் +a,0ன்னு வரும். புரியுதுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்னால எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா -a கொடுத்துட்டோம், ஒய் வந்து நம்ம வந்து 0. அப்போ ஃபோக்கஸ் வந்து என்ன? f of -a,0 தான் ஃபார்முலா. f of -a,0 ஈக்குவல் டு f of -a. மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துருங்க, ஏயோட வேல்யூ பாருங்கள் என்ன 2. அப்போ -2,0 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர், அதான் ஃபோக்கஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். இங்கே ஃபஸ்ட் எடுத்து எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் பாருங்கள். ஃபஸ்ட் எப்பயுமே ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட் தான் அந்த டைரக்ட்ரிஸ் இருக்கும். இதுதான் ஃபோக்கஸ், இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிஸ். நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ் நீங்கள் எங்கே வரைகிறீங்களோ அந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வர்றது தான் டைரக்ட்ரிஸ். ஃபோக்கஸோட இன்னொரு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், டைரக்ட்ரிஸோட இன்னொரு பேர் வந்து என்ன? ஃபிக்ஸ்டு லைன். புரியுதுங்களா? ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிஸ் வரும். அந்த டைரக்ட்ரிஸ் பாருங்கள் என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அதனால் வந்து x = +a கொடுக்குறோம். இதே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் x = -a கொடுத்துருப்போம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் என்னென்னு பாருங்கள், x = +a. அப்போ x = a க்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், a ஆன்சர் வந்து 2. அப்போ x = 2 தான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஃபஸ்ட்டு லேட்டஸ் ரெக்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் வந்து லேட்டஸ் ரெக்டம். இதுதான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் என்ன லைன்னா? பர்பண்டிகுலர் லைன். இந்த இந்த பாருங்க ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் வரைகிறேன், பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன். இந்த லைனுக்கு பேர் தான் என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், இந்த லேட்டஸ் ரெக்டத்துடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. அப்போ x = எழுதிக்கலாம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா? இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு இருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால x = -a. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பாருங்கள், x = -a. இங்கே எழுதிடலாங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அதனுடைய ஆன்சர் பாருங்கள், x = -a. அப்போ என்ன எழுதலாம்? x = -2. ஏக்கு பதிலாக வந்து 2, இங்கே மைனஸ் இருக்கிறனால -2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஷார்ட் ஃபார்மை LLRன்னு எழுதலாம். எல்லுன்னா லென்த்து, இன்னொரு எல் வந்து லேட்டஸ், ஆறுங்கிறது ரெக்டம். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்புக்குமே 4a தான். பேரபோலாவில் வந்து இருக்கக்கூடிய 4 டைப்புக்குமே 4a தான். எந்தது 4 டைப்புக்குமே 2 வந்து ஈக்குவலாக வரும். என்னென்னா வெர்டெக்ஸ் வந்து 4 டைப்புக்குமே 0,0 தான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4 டைப்புக்குமே 4a தான். அப்போ 4a = 4. ஏனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2. அப்போ 4 2s are 8. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு. சரிங்களா? வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான் 4 டைப்புக்கு வரும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4aங்கிறது 4 டைப்புக்குமே 4a தான். புரியுதுங்களாமா? இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இது நல்லா தெரிஞ்சதுன்னா 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தர்றேன், நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதனுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். y² = -20x. இங்கே நான் -8xன்னு எடுத்திருந்தேன், இங்கே -20xக்கு இதே மாதிரி வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்லாம் கண்டுபிடிச்சி அதனுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.